திமுக தேவையற்ற வார்த்தைகள் மற்றும் குற்றச்சாட்டுகளை வெளிப்படுத்துவது அரசியல் நாகரிகம் அல்ல என்று தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டி கண்டனம் தெரிவித்துள்ளது. சென்னையில் நடைபெற்ற திமுக இளைஞர் அணி அமைப்பாளர்கள் கூட்டத்தில் காங்கிரஸ் கட்சிக்கு எதிராக நிறைவேற்றப்பட்ட தீர்மானங்களுக்கு எதிர்ப்பு தெரிவித்து அக்கட்சி வெளியிட்டுள்ள அறிக்கையில், காங்கிரஸ் கட்சி எப்போதும் கொள்கை அடிப்படையிலான அரசியலையே முன்னிறுத்தி வருவதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. அரசியலில் பரஸ்பர மரியாதையும் பண்பும் நிலைக்க வேண்டும் என்பதே எங்களின் நிலைப்பாடு என்றும், இத்தகைய கருத்துக்கள் மற்றும் தீர்மானங்கள் கடும் கண்டனத்திற்குரியவை என்றும் அதில் குறிப்பிடப்பட்டுள்ளது. இதனிடையே காங்கிரஸ் நாடாளுமன்ற உறுப்பினர் மாணிக்கம் தாகூர் வெளியிட்டுள்ள எக்ஸ் தள பதிவில், சட்டமன்ற தேர்தல் முடிவுகள் அறிவிக்கப்பட்டுக் கொண்டிருந்த போதே திமுகவும் அதிமுகவும் ரகசிய பேச்சுவார்த்தை தொடங்கிவிட்டதாக கூறியுள்ளார். காங்கிரஸ் எப்போது பாஜகவுடன் சமரசம் செய்யாது என்றும் ரகசிய தொடர்பு வைத்துக் கொள்ளாது என்றும் அவர் குறிப்பிட்டுள்ளார். ஆனால் மதச்சார்பற்ற முகமூடி அணிந்துள்ளவர்களை நம்ப முடியாது என்றும், பாஜகவுடன் புறவாசல் அரசியல் செய்கிறவர்களிடம் இனி பேச்சுவார்த்தை இல்லை என்று காங்கிரஸ் முடிவெடுத்துவிட்டதாகவும் அவர் தெரிவித்துள்ளார். தமிழ்நாட்டு மக்கள் திமுகவின் உண்மையான நிறத்தை அறிந்து கொண்டு விட்டதாகவும், பாஜகவுடன் உங்கள் டீலிங்கை கூட்டணி கட்சிகளான விசிக, IUML மற்றும் இடதுசாரி கட்சிகள் வெளிப்படுத்திவிட்டதாகவும் மாணிக்கம் தாகூர் கூறியுள்ளார்.